அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. பட்டாபி மேலே பேச வாய் திறந்தவர் படக்கென்று ஒட்டிக்கொண்டார். வாசலில் கார் வந்து நிற்கும் சப்தமும் தொடர்ந்து கதவை திறந்து மூடும் சப்தமும் கேட்கவே திகைப்புடன் திரும்பி பார்த்தார். மான் போல் அவரை முந்திக் கொண்டு துள்ளி ஓடி வெளியே சென்று எட்டி பார்த்த மகள், அப்பா, ஸ்ரீமதி நாராயணன் வருகிறார், உட்கார சொல்லி அவரிடம் பேசிக் கொண்டிருங்கள், நான் போய் முகத்தை அலம்பிக் கொண்டு வேறு உடை உடுத்தி கொண்டு வருகிறேன் என்றாள் பரபரப்பாக. அட அசடே, நான் என்ன அவர்களுடன் பேச முடியும்? நில், நீயே கூப்பிட்டு உட்காரச் சொல்லி உபச்சாரம் செய் என்று அவர் கூறி முடிக்கும் முன் மைனா சிட்டாக பறந்தோடி விட்டாள். முதலாவதாக சௌமினியைப் போன்ற நாகரீக ஆடை அலங்கார பெண்களை கண்டாலேயே பட்டாபிக்கு மகா வெறுப்பு உண்டாகும். இரண்டாவதாக ஸ்ரீமான் நாராயணன் வீட்டு விவகாரங்கள் ஒன்றுமே அவர் மனதிற்கு பிடிக்காத விஷயங்களாக இருந்தன. தன்னை போல் நாராயணனும் மனைவியின் செல்வத்து நிழலிலே ஒதுங்கி கொண்டு வாழ்க்கையை ஆரம்பித்து வியாபாரத்தில் அதிக பொருள் திரட்டி பெரிய மனிதனாக முன்னணிக்கு வந்துவிட்டார் என்று அவரை கண்டு ஓரளவு அவருக்கு பொறாமை. மூன்றாவதாக வயது காலத்தில் காசி ராமேஸ்வரம் என்று சேஸ்திரங்களை தரிசித்து கடவுள் சிந்தனையில் இருக்க வேண்டிய மனிதர் இளைய வயது பெண்ணை மணந்து கொண்டு குமரன் வேஷம் போட்டு திரிகிறார் என நாராயணன் மேல் அவருக்கு கொஞ்சம் துவேஷம். எல்லாவற்றையும் விட ஸ்ரீமதி நாராயணன் மீது காணப்பட்ட எல்லை மிஞ்சிய நாகரிகம் அவருக்கு கடுகளவும் பிடிக்கவில்லை. குடும்ப ஸ்திரீக்கு எவ்வளவு முகப்பவுடர் எதற்கு? உதட்டில் சாயப்பூச்சி எண்ணத்திற்கு? புடவை தலைப்பை வீசிக்கொண்டு குதிகால் பாதரட்சிகள் குதிரை நடை போடுகிறாளே, பெண் ஜென்மம் என்று கொஞ்சமேனும் அச்சமில்லையே என தங்கமணியிடம் அடிக்கடி அவளுடைய சிநேகிதியை பற்றி விவாதித்திருக்கிறார். அவள் எப்படி இருந்தால் உங்களுக்கென்ன? நமக்கு வேண்டியது அந்த பையன்தானே என்று ஒவ்வொரு முறையும் மனைவி அவர் வாய்க்கு பூட்டு போட்டதுண்டு. எத்தனையோ நல்ல இடங்களில் இருந்து தமது மகளுக்காக பாடுபட்டு நல்ல ஜாதகங்களை கொண்டு வந்து கொடுத்து பார்த்தார் பட்டாபி. தங்கமணி அவைகள் எல்லாவற்றையும் துச்சமாக எண்ணி குப்பை தொட்டியிலே வீசி எறிந்து விட்டாள். ஸ்ரீமான் நாராயணனின் மூத்த மகன் கிரிதரனை தனது மகளின் வருங்கால கணவனாக மனத்திற்குள் வரித்து விட்டிருந்தாள் அவள். வேறு எந்த வரனும் அவளுக்கும் பிடிக்கவே இல்லை. அந்த பயல் வீட்டு சம்பந்தம் நமக்கு வேண்டாம். பிள்ளைகளும் அப்பனே போல் ஸ்திரீலோலன்களாய் இருப்பார்கள். கிளியை வளர்த்து பண ஆசையினால் பூனையிடமா பலியிடணும் என்று கரடியாக கத்தி பார்த்து விட்டார் பட்டாபி. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இதை குறித்து ஏற்படும் பூசல்களின் முடிவில் ஓங்கி பேச சக்தியற்ற அவர்தான் தாழ்ந்து போக நேர்ந்தது. ஒழியட்டும், அவளே மகளின் கல்யாணத்தின் பொறுப்பை எடுத்துக்கொண்டு நடத்தட்டும் என்ற வரை மனதில் விரக்தியை உண்டாக்கி கொண்டு விட்டிருந்தார். வாருங்கள், உட்காருங்கள் என வேண்டா வெறுப்பாக வரவேற்றுவிட்டு தோட்டத்தின் ஜன்னல் பக்கம் திரும்பி நின்று கொண்டார் பட்டாபி. தங்கமணி அக்கா வீட்டில்தானே இருக்கிறார் என்று வினவிய சௌமினி உல்லாச நடை போட்டுக்கொண்டு உள்ளே வந்தாள். இல்லை, வெளியே போயிருக்கிறாள். பரவாயில்லை, உட்காருங்கள், மைனாவை போய் அழைத்து கொண்டு வரச் சொல்கிறேன் என்று குளறிய பட்டாபி திரு திருவென விழித்தார். இருக்கும் இடத்தை சொல்லுங்கள், நானே காரை எடுத்து கொண்டு போய் கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்றாள் சௌமினி பரிவாக. உங்களுக்கு சிரமம் என்னத்திற்கு? உட்காருங்கள் நீங்கள், இதோ வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு ஒரே தாண்டலில் கூடத்திற்குள் நுழைந்தார். வேகமாக மாடிப்படிகளை கடந்து மேலே இருந்த ஒரு பெரிய அறைக்குள் நுழைந்தார். சௌமினி வந்துவிட்டாள் என்பதை அறிந்ததும் அவசரமாக முகத்தை கழுவிக்கொள்ள ஓடிய மைனா கண்ணாடி முன் பரபரப்பாக அலங்கரித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள். என்ன அப்பா, அந்த மாமியை தனியே விட்டுவிட்டு இங்கே வந்து விட்டீர்கள்? நான் வரும் வரை ஏதாவது பேசி கொண்டிருக்க கூடாதா என்று மகள் தந்தையை கொஞ்சலாக அதட்டினாள். சரிதான் போ, ஓடிப்போய் உங்கள் அம்மாவை அத்தை வீட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வா. இனி 2 பேரும் பேச ஆரம்பித்தால் விடிந்து விடும். ஆனால் மறக்காமல் 5 மணிக்கு என்னை எழுப்பி சூடாக காப்பி கொண்டு வந்து கொடுத்து விடு. அதற்கு மேல் எனக்கு கடை வரை கொஞ்சம் போக வேண்டும், தெரியுமா என்று ஒரு உத்தரவு போட்டுவிட்டு தமது படுக்கை அறைக்குள் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டார். மிருதுவான பஞ்சனை மீது சரீரத்தை சாய்த்தவுடன் பட்டாபிக்கு அப்பாடா என்று இருந்தது. போவதும் வருவதுமாக இருந்த உறக்கமும் மீண்டும் ஓடி வந்து பற்றி கொள்ளவே நிம்மதியாக தூங்கலானார். தாயார் முதல் நாள் கடையிலிருந்து எடுத்து வந்த புடவையை கிழித்து அவசரமாக தானே
உட்கார்ந்து தைத்து கொடுத்த பச்சை சரிகை கொட்டடிப்பட்டு பாவாடையையும் மஞ்சள் நிற வெல்வெட் சோழியையும் அணிந்து கொண்ட மைனா அவசரமாக சிவப்பு நிற ஷிஃபான் தாவணி ஒன்றை பீரோவிலிருந்து இழுத்து மேலே சுற்றி கொண்டாள். பின்னல் நுனியில் தொங்கிய தங்க குஞ்சலங்கள் ஆட தலையை இப்படியும் அப்படியும் திருப்பி கண்ணாடியில் தன்னை அழகு பார்த்து கொண்டாள். பிறகு மெல்ல கீழே இறங்கி வந்தாள். சௌமினியின் அழகு, பேச்சு, அலங்கரித்து கொள்ளும் முறை எல்லாம் இளைய வயது சிறுமிகளுக்கு மிகவும் பிடித்த விஷயங்களாக இருந்ததனால் ஜலங்கண்டானில் இளமை பருவத்து நங்கையர்களுக்கு அவள் ஒரு லட்சிய சுந்தரியாக திகழ்ந்தாள் என்றால் மிகையில்லை. தன் தோழிகளுக்கும் மற்ற பெண்களுக்கும் நாகரிகம் என்பதற்கு கலங்கரை விளக்கமாக இருந்த அழகி சௌமினி தனக்கு வருங்காலத்தில் மாமியாராக போகிறாள் என்று ஜாடையாக பெரியவர்கள் பேச்சிலிருந்து புரிந்து கொண்டிருந்தாள் மைனா. முன்னை விட சௌமினி அம்மாள் மீது பக்தி பன்மடங்காக பெருகிவிட்டிருந்தது. அவளை பார்த்த பொழுதெல்லாம் தன் வருங்கால கணவனையே சந்தித்து விட்டது போல் உவகை வெள்ளத்திலே மெய் பதறி போனாள். சௌமினி மாமி ஊரிலிருந்து இன்று காலை வந்திருக்கிறாள். ஒரு சமயம் நம் வீட்டிற்கு உடனே வந்தாலும் வருவாள். நீ எதற்கும் நன்றாக உடுத்தி கொண்டு இரு என்ற தாயார் அவளுக்கு காலையிலேயே ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தாள். எனவே கீழே இறங்கி வந்ததும் கூடத்தில் கண்ணாடியில் ஒரு முறை தன் அலங்காரத்தை அவள் பார்த்து கொண்டாள். நெஞ்சு பதற, நடை தள்ளாட, புது பெண் போல் நாணிக்கொண்டு முன்னரைக்கு வந்தாள் மைனா. மன்னியுங்கள் அம்மா, அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். நான் ஓடி போய் கூட்டிக் கொண்டு வந்து விடுகிறேன் என்றால் பதட்டமான மெல்லிய குரலில். சௌமினி அந்த சிறுமியை ஏற இறங்க பார்த்துவிட்டு தன் பவழ இதழ்களை விரித்து முத்துப்பற்களை காட்டி மோகனமாக மெல்லச் சிரித்தாள். கையை நீட்டி அவளது வலக்கரத்தை பற்றி தன் அருகில் இழுத்து தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டாள். எங்கே இப்படி திரும்பு, உன் முகத்தை நான் பார்க்கிறேன். ஏதோ புதிதாக தெரிகிறதே. அடடா, ஜிமிக்கி மாட்டல் இரண்டும் புதிதாக இருக்கின்றனவே. எப்பொழுது வாங்கினார்கள் அம்மா என்று கேட்ட சௌமினி மைனாவதியின் காதுகளில் ஒளி வீசி மின்னிய வைர ஆபரணங்களை அதிசயத்துடன் பார்த்துவிட்டு புன்முறுவலித்தாள். போன மாதம் வைர வியாபாரி ஆறுமுகம் செட்டியார் கொண்டு வந்தார். அம்மா வாங்கினார்கள். இத்துடன் கூட ஒரு அட்டிகையையும் எனக்காக வாங்கியிருக்கிறார்கள் என கண்ணங்குழிய வெட்கத்துடன் கண்களை இடுக்கிக் கொண்டு மெல்ல மிழற்றினாள் மைனா. சௌமினி லேசாக அந்த சிறுமியின் கன்னத்தை கிள்ளினாள். எங்கள் வீட்டு பிள்ளை அதிர்ஷ்டக்காரன்தான். இப்படிப்பட்ட அழகான படித்த பெண் கூடை நகைகளுடன் வந்தால் ஏற்க கசக்குமா என்ன என்று பரிகாசமாக கேட்டாள். குங்குமமென சிவந்த முகத்தை அப்பால் திருப்பி கொண்டு தனது கரத்தை மெல்ல விடுவித்து கொண்ட மைனா துள்ளி கொண்டு வெளியே ஓடிவிட்டாள். அவள் தோட்டத்தை தாண்டி வீதிக்கு அப்பால் செல்லும் வரை பார்த்து கொண்டிருந்த சௌமினி தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டாள். அவள் மூளையில் அலை அலையாக பல யோசனைகள் ஏக காலத்தில் எழுந்தன. அவைகளையெல்லாம் ஒருபுறம் தள்ளிவிட்டு வெளியே வந்து போர்ட்டிகோவில் நிறுத்தி இருந்த காரின் அருகே வந்தாள். ஜெகதீசா, நீயும் உள்ளே வந்து உட்காரலாம். இது என் சிநேகிதியின் வீடு என்று அழைத்தாள். நல்ல வேளை, இங்கேயும் மணிக்கணக்காக காருக்குள் கிடந்து அவிய வேண்டுமோ என்று பயந்து விட்டேன் என்று கேலியாக சொன்ன ஜெகதீசன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். தன் எதிரே இருந்த ஆசனம் ஒன்றில் அவனை அமரச் சொல்லிவிட்டு மின்சார விசிறியை சுழல விட்டுவிட்டு தானும் வந்து உட்கார்ந்து கொண்டாள் சௌமினி. வீடு மிகவும் அழகாக இருக்கிறது. நல்ல ரசிகத்தன்மையுடன் தான் கட்டியிருக்கிறார்கள் என்றான் வியப்புடன் ஜெகதீசன். சுற்றிலும் கண்களை துழாவ விட்டு, அந்த பெண் அழகாக இல்லை என்று திடீரென்று ஒரு கேள்வி அவள் கேட்டதும் திடுக்கிட்டு விட்டான் ஜெகதீசன். முகம் சிவந்து குழந்தை போல் ஜெகதீசனுடன் சித்தி பக்கம் மெல்ல திரும்பி, என்ன கேள்வி இது சித்தி? நான் புறப்படும் முன்னே மஞ்சுளா மிகவும் அழகாக இருக்கிறாள் என்று விமர்சனம் செய்தேனே, மறந்துவிட்டீர்கள் போலிருக்கிறது என்றான். ஒரு கூடை நெருப்பை யாரோ முகத்தில் வீசிவிட்டது போல் அதிர்ச்சி அடைந்து போனாள் சௌமினி. சட்டென தன்னை சமாளித்து கொண்டு, அட அசடே, நான் அந்த வேலைக்கார பெண்ணை சொல்லவில்லை, இந்த வீட்டுக்கார பெண்ணை பற்றி கேட்டேன் என்றாள். ஜெகதீசன் பதிலுக்கு மெல்லச் சிரித்தான். நான் அவளை சரியாக கவனிக்கவில்லை சித்தி என்றான் அலட்சியமாக. கதிரவனின் மஞ்சள் ஒளி சிவந்து நீல கருவானத்தில் மெல்ல மறையும் அழகிய அந்தி நேரம். அப்பொழுதுதான் கிரிதரன் திரும்பி வந்திருந்தான். காரியாலயத்தின் கடிதங்கள் நிறைந்த தோல்பையை சுமந்து கொண்டு பின்தொடர்ந்து வந்த சிந்தாமணி மாடியிலிருந்த அவனது அறைக்குள் நுழைந்து பையை மேஜை மீது வைத்துவிட்டு
கீழே இறங்கிச் சென்று விட்டார். கலை நிறைந்த கிரிதரனது முகம் காலையிலிருந்து மிகவும் வாடியிருந்ததை அவர் ஜாடையாக கவனித்து கொண்டுதான் இருந்தார். கிரி, ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? என்னிடம் விஷயத்தை சொல்லுங்கள். என்னால் ஏதாவது உதவி செய்ய முடியுமானால் உயிரை கொடுத்தேனும் செய்து முடிக்கிறேன் என்று வினவ வேண்டும் போல் அவன் மீது கொண்டிருந்த பாசம் கிழவரது உள்ளத்தை உலுக்கியது. நேற்று வரை தமது கையால் எடுத்து வளர்த்த பிள்ளையானாலும் இன்று அவன் எஜமானன் ஆயிற்றே என்ற அச்சம் வாயை அடைத்து விட்டிருந்தது. கீழே சென்றார். நேராக சமையற்கட்டுக்கு விரைந்தார். இரவு சாப்பாடு தயாரிப்பதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்த போதிலும் கிட்டா அவரை கண்டதும் பற்களை காட்டி வரவேற்றார். இன்றைக்கு பகல் டிஃபன் செய்யும் பொழுது அண்ணாவை நினைத்து கொண்டுதான் செய்தேன். போண்டா என்றால் உங்களுக்குத்தான் உயிராயிற்றே, கொஞ்சம் சூடாக காப்பியுடன் சாப்பிடுங்கள் என்று உபசரித்தார் மிக்க பரிவுடன். வயிறு மந்தமாக இருக்கிறது, எனக்கு ஒன்றும் வேண்டாம். முதலில் சின்ன எஜமானன் கிரி அவர்களுக்கு ஏதாவது சூடாக சீக்கிரம் மாடி அறைக்கு அனுப்பிவை. அதை சொல்லத்தான் வந்தேன் என்றார் சிந்தாமணி. கிட்டா நகைத்தார். சின்ன எஜமானருக்கு கூட வயிறு மந்தம் போலிருக்கிறது. இல்லாவிட்டால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உண்ணாவிரதம் அனுஷ்டிக்கிறீர்களா? தெரியவில்லையே. தொழிற்சாலைக்கு இன்று பகல் வஜ்ரவேலு அவருக்காக எடுத்து போன சாப்பாடு அப்படியே டிஃபன் செட்டோடு திரும்பி வந்து விட்டிருக்கிறதே என்றார். அப்படியா என்றார் சிந்தாமணி சற்று திகைப்புடன். அதோடு மட்டுமா என்று தொடர்ந்து பேசிய கிட்டா தமது குரலை சிரமப்பட்டு தாழ்த்தி கொண்டு, அந்த பெண் மஞ்சுளா கூட இன்று பகல் சாப்பிடவில்லை. அழுது அழுது அதனுடைய முகம் சிவந்து வீங்கி போய் விட்டிருக்கிறது. எஜமானி அம்மாள் அந்த பெண்ணிடம் காலையில் ஏதோ இறைந்து கொண்டிருந்தார்கள். என்ன, ஏன் என்று நான் விசாரிக்கவில்லை. எஜமானி அம்மாள் ஊரிலிருந்து வந்து இன்னும் 1 வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள் வீடே 2 படுகிறதே. இன்று காலையில் மஞ்சுளா முகத்தை பார்த்தபோது எனக்கு வந்த கோபத்தில் உடனே மூட்டையை கட்டிக்கொண்டு கிளம்பிவிட வேண்டும் போல் இருந்தது என்று நிறுத்திவிட்டு பெருமூச்செறிந்தார். இதையெல்லாம் கேட்ட சிந்தாமணியின் உள்ளத்தை கவலை கவ்விக்கொண்டது. எனினும் அவர், ஏன், புறப்பட்டு போய் விடுகிறதானே, உன்னை விட்டால் இங்கே சமைக்க யாரும் ஆள் இல்லையா? வேறு யாரும் அந்த வேலைக்கு கிடைக்க மாட்டார்களா என்ன என்று கேட்டார் சிரித்து கொண்டு. கிட்டா மீண்டும் ஒரு முறை பெருங்குரலில் கோஷமிட்டு நகைத்தார். இல்லை என்று சொல்லவில்லை அண்ணா. சிறிய எஜமானருக்கு கல்யாணம் ஆகும் வரை பல்லை கடித்து கொண்டு வேலை பார்த்து விடுகிறது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன் என்றார்.